வணக்கம் நண்பர்களே. இந்த சினிமா ஸ்வரம் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் டிகே மூர்த்தி ஆகிய நான் தொடங்கி கொஞ்சம் இடையில் கொஞ்சம் கேப் வந்துடுச்சு. இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் இது எதுக்குன்னா, இந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டினுடைய நொட்டேஷன்ஸ், இந்த ஸ்வரம், கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருக்கிற, கொஞ்சம் மியூசிக் கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு அந்த ஸ்வரம் சரிகம பதனிசா அந்த ஸ்வரம் தெரிஞ்சாலே அவங்களுக்கு இந்த பாட்டில் உள்ள ஸ்வரங்கள் எப்படி வருதுன்றது தெரிஞ்சுக்கலாம். அவங்க வாசிக்கவும் முயற்சி பண்ணலாம். பாடுறதுக்கும் ஸ்ருதி சுத்தமாக அந்த ஸ்வரத்தோடு பாடுறதுக்கும் முடியும். அதனால தான் இந்த சினிமா ஸ்வரம் அப்படின்ற ஒரு சேனல் தொடங்கணும். இப்போ இந்த சேனலில் இப்போ இடைவெளிக்கு அப்புறம் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் 1976 அன்னக்கிளி என்ற படத்தின் மூலமாக அறிமுகமானது அனைவருக்கும் தெரியும். அவருடைய பாடல்லையே ஒன்று இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். இந்த அன்னக்கிளி படத்திலிருந்து அன்னக்கிளி உன்னை தேடுதே, இந்த பாட்டு தான் எடுத்துக்கலான்னு இருக்கும். ஒரு பாட்டுன்னும் போது அந்த பாட்டுக்கு ஒரு ஸ்ருதின்னு ஒன்று இருக்குது. அது 12 விதமான ஸ்ருதி இருக்குது மொத்தம் மியூசிக்கில். அதில் ஒரு செலக்ட் பண்ணிக்கிறது 3 ஸ்ருதி, 3 கட்டைன்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்னில் அது ஈலையும் அது இந்த சாங் ஈயில் மைனர் மேஜர்லாம் இருக்குது. அதில் இந்த சாங் மைனர், இ மைனர்னு சொல்லுவாங்க. இது ஸ்கேலு. அதுக்கப்புறம் அது என்ன பீட் தாளத்தில் வருதுன்றது பார்க்கணும். இது ஒரு 3/4 அப்படின்னு சொல்லுவாங்க வெஸ்டர்னில். 1 2 3 1 2 3 1 2 3 1 2 3ன்னு வரும். இந்த சாங்கு இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன். இந்த பாட்டு ஜானகி அம்மா பாடியிருந்தாங்க. இது இப்போ இ மைனர் ஸ்ருதி. டெம்போ ஒரு 87 அப்படின்னு டெம்போ, அந்த பீட்டினுடைய ஸ்பீடு இருக்குது. அது 87ன்னு வச்சுக்கலாம். இந்த பாட்டு ஃபஸ்ட்டில் இந்த பீட் இல்லாமல் ஒரு அம்மிங்கில் ஆரம்பிக்கும். அது எப்படி ஆரம்பிக்கணும்னா, இப்போ இந்த அம்மிங் இப்படி ஆரம்பிக்கும். இந்த அம்மிங்க்கு உள்ள ஒரு நோட்ஸு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது இ மைனர். பாரிசா சானிதாமாப்பா ரிகமபமா காரினி காரினி சா. இந்த அம்மிங் வந்தவுடனே ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் வரும். அதுக்கப்புறம் அந்த பல்லவி வரும். அந்த பல்லவி எப்படி, நான் ஒரு தடவை உங்களுக்கு பல்லவி மட்டும் வேர்ட்ஸில் பாடி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்வரம் சொல்கிறேன். அன்னக்கிளி உன்னை தேடுதே, அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமினி வாடுதே, அன்னக்கிளி உன்னை தேடுதே, 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமினி வாடுதே. பல்லவி இப்படி வரும். இந்த பல்லவிக்கு மட்டும் நொட்டேஷன் சொல்கிறேன் உங்களுக்கு. பத பமகரி கமகாரி சசா
சககாக சககம பப்ப பத பமகரி கமகரி சா பத பமகரி கமகரி சசா கககாக சககம பப்ப பத பமகரி கமகரி சா. இப்படி பல்லை வருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வரும். அதுக்கப்புறம் சரணம் எப்படி வரும்ன்றத முதல்ல நான் லிரிக்காக பாடுறேன். கனவோடு சில நாள் நனவோடு சில நாள் உறவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். கனவோடு சில நாள் நனவோடு சில நாள் கனவில்லை பிரிவில்லை தனிமை பல நாள். மழை பெஞ்சா வெத வெதச்சி நாத்து நட்டு கருகருத்து போரடிக்கும் பொன்மானு எழுந்திருக்க வருவாரோ அன்னக்கிளி ஒன்ன தேடுதே. 6 மாசம் 1 வருஷம் தரம் பூமி வாடுதே. இது சரணம். இந்த சரணக்கு நோட்டேஷன் சொல்றேன். பதனி தனி பப்பப்பா பதனி தனி சனித பாப்பா தவ மம்ம பததா பப்பதனி தத்தனி சரி சா. பதனி தனி பப்பப்பா பதனி தனி சனித பாப்பா தவ மம்ம பததா பப்பதனி தத்தனி சரி சா. பப்ப சா சா பப்ப சா 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 நீ சரி நீ தவமா பாத சனி தப்பா பப்ப பாச சா நித நீ பப்பா பாத பாமக சகம பப்பா பாத பமகரி கமகாரி சசா சககாக சககம பப்பா பாத பமகரி கமகரி சா. இது சரணம் இப்படி வருங்க. தேர்ட் பிஜிஎம்ல ஒரு அம்மிங் வரும். அது கூட உங்களுக்கு சொல்றேன். பாகரி பாணி நீதா மாரி மாதப்பா அப்படி ஒரு அம்மிங். இது நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் ஒரு 2-3 சரணம் வரும். பல்லவி நோட்டேஷன், சரணம் நோட்டேஷன் இது சொல்லியிருக்கேன். இது குறிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கீபோர்ட் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்மளும் மற்றவங்களுக்கும் இது வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ட்டு தான் இது கொஞ்சம் இடைவெளிக்கு அப்புறம் இந்த பாட்டு எடுக்கிறேன். அன்னக்கிளி படத்தினுடைய இளையராஜாவுடைய முதல் பாடல். இப்போ அவருடைய வரிசையிலேயே நிறைய பாடல்கள் இருக்குது. அது தொடர்ந்து வரும். இதனுடைய ஆதரவு இது எப்படி உங்களுக்கு பயன்படுதா, இது தொடரலாமா, இல்லை உங்களுக்கு பிடித்த பாடல்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய இந்த சினிமாஸ்வரம் டிகே மூர்த்தியின் சினிமாஸ்வரம்ன்ற நீங்கள் யூடியூப் சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மற்ற உங்களுடைய நண்பர்களுக்கும் எல்லாம் இது மியூசிக் படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்வரம் ஒரு சரிகம பயனின்றது தெரிஞ்சாலே இதை வச்சு பிக்கப் பண்ணலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட் போடவும். இனி அடுத்த பாடலில் உங்கள்கிட்ட சந்திப்போம். நன்றி.